உன்னோட எந்த வயசுல நீ ஃபர்ஸ்ட் டைம் புறாபி நக்கிறது, முடி நல்லால சொல்றது, இப்படி ஸ்டேட்மெண்ட் தான் மதர் கௌரி கண்டுபிட்டா? நல்ல ஐடியா. அது இப்படி இந்த மாதிரி எத்தனை வாட்டி நீ பண்ணிருக்க? ஐப்ரோ வச்ச மகாராணி. அவ்வளவு சீனே இல்ல, ஆனா எல்லாரும் ஓவரா புகழ்ந்து பேசுறாங்கன்னு நினைக்கிற ஒரு செலிபிரிட்டி. கடைசியா ஒரே ஒரு டேர் சொன்னாங்க, அது மட்டும் நான் சொல்றேன். அது கண்டிப்பா ஒரு நாள் முடியும், அதை நான் கடைசியில சொல்றேன். ஸோ மறக்காம வீடியோ வந்து லாஸ்ட் எண்ட் டிப் வரைக்கும் போய் பாருங்க. உன்னோட கேவலமான, உனக்கு பிடிக்காத, உனக்கு கூப்பிடுற பெட் நேம்ஸ். கேவலமான பெட் நேம்னா கேவலமா வேற ஏதாவது கூப்பிடுவாங்களா? என்ன உன்னை வந்து கூப்பிடுறதே கேவலமா தான் கூப்பிடுவாங்க. என்ன வந்து நிறைய பேர் ஜானுன்னு கூப்பிடுறாங்க. ஜானன் கூப்பிடுறாங்க. சின்ன வயசுல எங்க மாமா என்ன புலி முட்டைன்னு கூப்பிடுவாரு. இப்பயும் அப்படிதான் இருக்க. அப்புறமா இன்னொரு மாமா அரிசி முட்டைன்னு கூப்பிடுவாரு. இன்னொரு மாமா சோத்து முட்டைன்னு கூப்பிடுவாரு. இதெல்லாம் என்ன நகைச்சுவை நீ பேசிட்டு இருக்க? கேவலமா வேணும், கேவலமா. ராம். கேவலமான எனக்கு நிக் நேம் என்னடா இருக்கு? நீயே சொல்லி யாராவது அப்படி கூப்பிட்டுருக்காங்களா? கமெண்ட்ஸ்ல தான் நிறைய பேர் என்னென்னமோ கூப்பிடுறாங்க. அதை பத்திலாம் பேச வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். இவன் ஒருத்தன்டா. நல்ல குண்டு பீ, என்ன பீ, குண்டு பீ, அந்த மாதிரி குண்டு பீன்னு கூப்பிடுவாங்க. இவங்க தான் என்ன அப்படி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சட்டி, குண்டா, அண்டா, எல்லாம் கேஷுவல் ஜாலியா இருக்கும். வெக்கமா இல்ல? எல்லாரும் எப்படி எப்படி கூப்பிடுவாங்கன்னு நான் சொல்லிட்டா? நான் எப்படி கூப்பிடுவேன்னு சொல்லி. நீ வந்து குண்டுன்னு தான் கூப்பிடுவ. டெபினெட்லி குண்டு பண்ணி சனப்பண்ணி சனமாடு பேசாத பேசாத. சில்றல்ல போங்கடி. ஜானுன்னு அடிக்கடி என்ன கூப்பிடவே மாட்டாங்க. கூப்பிட மாட்டேன். நீ எப்பயாவது ஜானு குண்டுன்னு தான் கூப்பிடுவேன்னா எப்பவுமே. வெறும் ஜானுன்னு கூப்பிட மாட்டேன். ஆரம்பத்துல இருந்தே கூப்பிட மாட்டேன். ஏன்னா உன்னோட பேரு தனியா சொன்னா உன்னோட ஆயில் குறைஞ்சிடும். ராம் 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 ராம். டிஸ்ட்ராயர் மூட்ல இருக்கிற கூட ஒரு சிலர் ஆன்டின்னு கூப்பிடுவாங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. கீர்த்தனா, கீர்த்தி, ஜானு, குண்டு, கிருத்திகான்லாம் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. எதுக்கு அப்படி கார்த்திகான் கூப்பிடுவாங்க? ஷரத். ஷரத். நிறைய பேர் வந்து ஷரத்னு கூப்பிடுவாங்க. என்ன மிஸ்ஸஸ் ஷரத், உங்க அப்பா ஷரத் எப்படி இருக்காரு, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. சோ இதெல்லாம் தான் நிக் நேம். என் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி என்கிட்ட நல்ல நல்ல கேள்வியா கேட்கலாம்ல. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராமி இன்ஸ்டாகிராம் ஐடி. குச்சமே இல்ல. டர்னா டர்ன் இருக்கும், டர்னா டர்ன் இருக்கும், டர்க்கு 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 டர்க்குன்னு இருக்கும். இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? அசிங்கமா இருக்கு. காலையில எழுந்த உடனே கையில தான் போவியா? அந்த மாதிரி இருக்குன்ற. ஹலோ, என்னோட அழகு ஷாடோல மறைக்காத, பின்னாடி போ. ஐயோ, அழகுன்னு ஒண்ணு இருந்தா தானே மறைக்கிறதுக்கு. விளக்கமாறு பிஞ்சு வயிறும் பிஞ்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ பெரிய அக்க போராக அல்லவா இருக்கின்றது. தொடங்கலாம். ஜடுகுடு ஜடுகுடு எப்படி எப்படி அது ஜிருகுடு ஜிருகுடு. ஏ ரெண்டுமே இல்ல. தொடங்கலாம் ஒரு கடவே கிடையாது. சங்கீதம் உனக்கு என்ன தெரியுமாடா? உனக்கு சுட்டு போற சங்கீதம் வராதுடா. உனக்கு முந்திரி பறக்க பறக்க மணக்க முந்திரி கிடக்க கிடக்க. அது என்ன கும்முன்னு ஒரு குத்து குத்துற? அடுத்த டேர். எட்டி பார்க்காத, எட்டி மிதிச்சிருப்பேன். ஐயோ, டேர் ஆனா ஜாலியா இருக்க. மறந்து போயிட்ட டேர் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஓகே, நீ உன் போன் எடுத்துக்கோ ஃபர்ஸ்ட். பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. இன்ஸ்டாகிராம் போ. ஐயோ, வேடா சொல்லு. இது வரேன். ப்ராப்பர்ட்டி எடுக்க வேண்டாமா? ஆத்தாடி ஆத்தா. இன்ஸ்டாகிராம் போயிட்டியா? லைவ் ஸ்டார்ட் பண்ணு. லைவ்ல நான் போக மாட்டேன். ஏன் கத்துற? என்னன்னு சொல்லிடுறேன். லைவ் போற, ஹாய் ஹலோ எதுவுமே கிடையாது. போயிட்டு இது ஃபுல்லா அப்படியே வாசிச்சிட்டு நீ எதுவுமே பேசக்கூடாது. என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ப்ரமோஷன் நினைப்பாங்க. அட்லீஸ்ட் வேற ஏதாவது இல்ல, இதுல ஒண்ணுமே இல்லையே. ப்ரமோஷனுக்கு கம்பெனி பேர் கூட இல்லையே. எதுக்கு எக்ஸ்டாம்பரி? அப்ப அதை விடு, மத்தத சொல்லு. இன்னைக்கு பூரா வர மாட்டான் போல இருக்கே. அப்ப ஃப்ரெஜாமோட வெப்சைட் வாசிக்கிறியா? ஃப்ரெஜாம்ல நிறைய, ஆமா நம்மளோட பிராண்ட். ஃப்ரெஜாம்ல நிறைய கோட்ஸ் அண்ட் புது புது மெட்டீரியல்ஸ்லாம் உள்ள இறக்கிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணாம வாங்கி பாருங்க. சரி சரி சரி. அது வந்து பண்ணோம்னா அது ப்ரமோஷன் மாதிரி இருக்கும். ஸோ அது வேண்டாம் நமக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஸோ என்ன பண்ற அப்படின்னா, நான் வந்து உனக்கு ஒரு பேராகிராஃப், 2 பேராகிராஃப் கொடுப்பேன். நீ ஒரு ரோபோ மாதிரி வாசிக்கணும். உனக்கு அந்த இடத்துல சிரிப்பு வந்தா கூட இந்த நம்ம சிரி அலெக்ஸாலாம் பண்ணுதுமா, இட்ஸ் வெரி ஃபன்னி இந்த மாதிரி சொல்லணும். ஐயோ ஐயோ, சீப்பா இருக்கும்டா. அதான் எனக்கு வேணும். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நடுவில் நான் என்ன பேசினாலும் நீ வந்து கண்டுக்க கூடாது. நீ எனக்கு வந்து பதில் பேசவே கூடாது. எங்கேயுமே நீ ஸ்கிப் பண்ண கூடாது. நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். கட் பண்ணிடணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சிரிக்க கூடாது. நான் சும்மா லைட்டா சிரிப்பு வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா? சிரிக்க கூடாது. கடுப்பான கஸ்டமர் கேரும் கன்ஃபியூஸ் ஆன டாக்டரும்
ஜோக் ஒன். ஹலோ சார், இது கஷ்டமான கேர் தானே? சிரிக்காத, சிரிக்காம படி. இவன் ஒருத்தன்டா. ஆமா சார், ஆனா அது கஸ்டமர் கேர், கஷ்டமான கேர் இல்லை. நெக்கு சிரிப்பே வரல. நீ ஏன் இப்படி படிச்சிட்டு இருக்க குண்டு? ஒரு பையன் இருக்கான் பைத்தியம் சார். பிடிச்சிருச்சா? லோக சந்தோஷம் தானே. நன்னா இருந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டியே. சின்ன பசங்க ஐயையோ, அப்படிதான் சார் பாவம், இந்த இருப்பாங்க. பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. யாராவது ஏதாவது இங்க பாரு, என்கிட்ட பேசு. பேசின காசு போகுமா? பேசின காசு போகாது, உனக்கு தான் லூசு போகாம இருக்கும். இதெல்லாம் என்ன நகைச்சுவை நீ பேசிட்டு இருக்கப்பா? கியோவை அழைத்தமைக்கு நன்றி. போன வைடாடே. ஹா ஹா ஹா. யார் பெத்த பிள்ளையோ? சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. ஷேர் பண்ணிடவா? ஷேர் பண்ணக்கூடாதுடா. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஜானுக்கு லூசு பிடிச்சிருச்சு அப்படின்னு போட போறேன். லூசு புடு புடிச்சி. இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத. ஓகே குண்டு, நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. இப்போ உனக்கு நல்லா தான் இருக்கும், பாக்குறியா? ஏதோ நான் ஒரு 5 நிமிஷம் ஜாலியா இருந்தேன்ல, அது போதும் எனக்கு. இந்த ஒரு செலிபிரிட்டி இவங்க வந்து ஓவர் ரேட்டட். அவ்வளவு சீனே இல்ல, ஆனா எல்லாரும் ஓவரா புகழ்ந்து பேசுறாங்கன்னு நினைக்கிற ஒரு செலிபிரிட்டி. நிறைய பேர் நீ என்கிட்ட சொல்லியிருக்க. சொல்லு. குண்டு போய் எப்படி கோர்த்து விடுது பாரு. முக்கியமா இது சொல்வியே, நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இல்ல, எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு, மீடியாக்குள்ள என்டர் ஆகணும். காமெடியனும் அப்படிலாம் இல்ல, ஒரு ஹீரோ லெவல்ல 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு. என்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அதை விட எனக்கு பெரிய ஆசை என்னன்னா ஒரு டைரக்டர் ஆகணும். சோ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு என் கனவை வந்து குழி தோண்டி புதைச்சிடணும் அப்படின்னு நீ நினைக்கிற. நீதான் சொல்லு. ஓவர் ரேட்டட். இவ்ளோ சீன் இல்ல இவங்களுக்கு, ஆனா எல்லாரும் கொண்டாடுறாங்க. எதுக்குன்னு தெரியல. அப்படி சொன்னா அவங்க கோச்சுப்பாங்க, இப்படி சொன்னா இவங்க கோச்சுப்பாங்க. சொல்லலன்னா நாங்க எல்லாரும் கோச்சுப்போம். எனக்குன்னே வருவீங்களாடா? அண்ணா பிஸ்கோ 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 பரபரிரா. அவரும் கோச்சுக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு நீ சொல்ற. அவர் வாசல் வந்து கதவை தட்டுறாரு. யாருன்னே தெரியாம நீ வந்து வாசன் அப்படின்றவன. வாசல்ல வந்து கதவை தட்டுறாரு. வாசன் தானே சொன்னேன். சரி, அப்ப யாருன்னு சொல்லு. சொல்லு, யாரு? ரசதி. ரசதி ரொம்ப நல்ல ஆக்டர் தான். கண்டிப்பா உன்னை விட. கண்டிப்பா, டெஃபினெட்லி நானே ஒத்துப்பேன். அப்போ நான் தான் ஓவர் ரேட்டட். அது எனக்கே தெரியும். வேற இந்த அவமானம் உனக்கு தேவையா? எதுன்னு வேற அதான் சொல்லிட்டேனே நானு. அவர்தான் சொல்றியா? இப்பதான் நல்ல ஆக்டர் என்ன மாத்தி அவரும் நல்ல ஆக்டர்னு கடைசியில ஒரு அக்னாலஜ்மெண்ட் நான் கொடுத்துறேன். பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவர் படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சு, இல்ல அவர் கூட நடிக்கணும்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா சோ அப்போ அவர்தான் நீ அவர்தான். நீ கேளு. நீ வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் கொடுத்திருந்தா நான் உனக்கு கொடுக்குறேன். விளங்கும்டா நாரப்பயல. ஃபர்ஸ்ட் வந்து உன்னை நான் ஒரு போட்டோ எடுப்பேன். நீ என்ன பண்ணணும்னா ரொம்ப அக்லியா ஃபேஸ் வைக்கணும். நார்மலா அக்லியா தான் இருக்கும், பட் ரொம்ப அக்லியா வைக்கணும் ஃபேஸ். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். குடு 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 அக்லியாவே. இது அக்லியாவே இல்ல, நான் எடுக்கிறேன். கண்ணை இப்படி வை. அப்படியே ஏன்டா மூஞ்சி அப்படியே வச்சிருக்க? இல்ல, இப்ப ஒன்றரை கண்ணே தெரியல. எனக்கு கண் வலிக்குது, என்னால முடியாது. இன்னொரு வாட்டி வை. என்ன சின்ன படத்தமா இருக்கு ராஸ்கல். வெயின்ன மேல பார். சோ இதான் அந்த போட்டோ. ஓகேவா? உனக்கு ரெண்டாவது வாட்டி கேட்டு வாங்குற. அண்ட் துப்பு இந்த கெட்டவளே. போட்டோவை இன்ஸ்டாகிராம் டிபில வைக்கணும். முடியாது, முடியாது. ஐயோ ராமி, உங்க டிபி ரொம்ப அழகா இருக்கு. எடி திருட்டு பேலே. தெரியுது, நீ மூடு. இந்த போட்டோ எனக்கு கிடைக்கவும் கிடைக்காது மறுபடியும். பிரச்சனை இல்ல எனக்கு அது. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நான் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துல போட்டுருவேன். என் அக்கௌண்ட் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, சோ அதனால கண்டுக்காதீங்க அப்படின்னு. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? இப்போ என்ன போடுவேன்? அவ்வளவுதான், முடிஞ்சு. ஹவுஸ் மை டிபி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவேன். ஏய், என்ன கலாய்க்கிறியா? டிபி மாத்திட்டல, இது வந்து நீ 24 hours வச்சிருக்கணும். நக்கு. அது போட்டிருக்கா? போட்டிருக்கு. காட்டு காட்டு. என்ன? Has to be the ugliest pic of you for 24 hours. Love from Malaysia. ரைட்லா, ரைட். உங்களுக்காக என்ன மனுஷன்? இப்போ உனக்கா இரிடி மோல செத்தடி. நீ இப்போ நீ எனக்கு இப்படியா குடுக்குற? டேய், தங்க புங்கு நாடாத. ஏய், இது வந்து அந்த ஜோக் ஒன். ஹா 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 விட பரவாயில்ல, சரியா? எது? என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தேன்னா, இப்போ நீ ஒரு கேர்ள். நீ ஒரு கேர்ளை தான் லவ் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து யார லவ் பண்ணுவ, யார டேட் பண்ணுவ? கேர்ளை தான் லவ் பண்ணுவேன். கேர்ளை தான் லவ் பண்ணுவோம். உன்னதான் லவ் பண்ணுவேன். அப்ப நீ கேர்ள்ன்ற
எனக்கு பிரச்சனையே இல்ல, ஆனா நீ என்ன தவிர வேற யாரையா சொல்லு. யார் வேணா சொல்லலாமா இல்ல நமக்கு தெரிஞ்சவங்கள தான் சொல்லணுமா? இல்ல தெரிஞ்சவங்களே சொல்லு, அப்பதான் அவங்க பாப்பாங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு ராசாத்தி தெரிஞ்ச கேர்ள டேட் பண்ணணுமா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ். சரி இப்படி வச்சுப்போம். இது வந்து நான் கொஞ்சம் மாடலேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ட்ரூத் தான் நான் கேட்டானும். நீ ஒரு கேர்ளை தான் வந்து லவ் பண்ணணும், அந்த அதே கேர்ள் girl கூட நீ love டேட் பண்ணணும், அந்த கேர்ளை டேட் பண்ணணும். அது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 3 சீசன் 4ல இருக்கணும். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? மெண்டல் பிடிச்சிட்டு உங்களுக்கு மெண்டல் பிடிச்சிட்டு இது வந்து நீ ஃபர்ஸ்டே கேட்ட, மாத்தி மாத்தி கேட்க கூடாது. எப்படின்னா நான் என்ன மட்டும் கோர்த்து விட்டல, நீ ஃபர்ஸ்டே கேட்டு எப்படி மாத்துவ? முடியாது. இன்னொன்னு உனக்கு ஒரு கேள்வியே இல்ல. போ. முடியாது. என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, இது கேட்க சொல்லி அதை நான் எப்படி அந்த கிடையாது. அப்படி ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். சரி நான் கிளம்புறேன். பாய் பை. அப்ப நான் என்ன வேணா கேட்க அடுத்த கேள்வி சரி, okay. ட்ரவுசர் அவுத்து ஓட விட்டுருவேன். இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? அது டேரு பரவாயில்ல. அப்படின்னா நான் அவர்த்து கிழிச்சு போடுவார்த்தாமா செத்தா போயிடலாம். வெறி பிடிச்ச நாயே. மரியாதையா சொல்லு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரியில டேட் பண்ணுவேனா கேர்ள? கேர்ள். சரி நிஷாக்கா. ஹலோ நிஷாக்கா, நான் உங்களை தேடி ஒரு பொண்ணு வருதுக்கா. இல்ல ஏன் சொல்றேன்னா அவங்க நல்லா ஜாலியா இருப்பாங்க. இந்த மாதிரி சேஃப் பிளே எல்லாம் விளையாடக்கூடாது. நான் சொன்ன கண்டஸ்டன்ட். எப்படி எப்படி எப்படின்னா அதெல்லாம் அப்படிதான். இப்ப நான் யார சொல்லணும் உனக்கு? தெரியாது. நீ யாராலும் சொல்லு. உண்மையாவே நான் போய் அவங்களை லவ் பண்ண போறேன். சொல்லிக்கோ. சொல்லிக்கோவா? பண்ணிக்கோ. பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுறப்பா. கண்டஸ்டன்ட்லனா அப்போ ரேஷ்மா தான். ஏய் என்னென்ன சொல்றான் பாருங்க. ஏய் சும்மா இருடா. டேய் தப்புடா. டேய் சும்மா இருடா. உண்மையாவே ஃபோன் பண்றான். டேய் ஹலோ ஹலோ ரேஷ்மா, உங்களை வந்து லவ் பண்றானாம். அவனா நீ? நான் வந்து சும்மா ஃப்ரெண்டுங்கிறதுனால சொல்லல. நான் அப்படி பண்ண ரேஷ்மாவே மாட்டேன். பிடிக்கும். மதனே பாத்துருந்துக்கப்பா, காப்பாற்ற முடியாது. மாப்பு இது நீங்க கட்டிக்க போற பொண்ணு கிடையாது. நான் ஏற்கனவே கட்டி கூட வச்சிருக்கேன் என் பொண்டாட்டி. இல்ல நான் துரோகம் பண்ண மாட்டேன் மதனுக்கு. இல்ல சீரியஸா எதுக்கு சொல்றேன்னா கம்பேட்டபிலிட்டி இருக்கு. கன்ஃபார்ம் மதனே, இது ரொம்ப கவனிச்சே ஆகணும். ஐயோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணா வந்து அவளுக்கு டேர் இல்ல, இது எனக்கு தான் டேர். பயப்படதான் செய்யறா. அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? cook anything Ram is asking for அப்படின்னு போட்டுருக்கு. ஐயோ, super, நான் பண்றேன்டா. இல்ல இல்ல வேண்டாம். அது என்னோட டேர், எனக்கு நான் வந்து டேர் கொடுத்துக்கிறதுக்கு சமம். இப்போ என்ன பண்ற அப்படின்னா உன் போன் ஐயோ எல்லாமே போன்ல கொடுக்க கூடாதே. அப்படிதான் நான் கொடுப்பேன். அம்மாலரிய மரியாதை கொடுத்துக்கிருக்கேன். ஏன்னா நீ பண்ணல எனக்கு போன்ல இப்போ ஆப் வச்சல, இப்போ நான் உனக்கு ஆப் வைக்கிறேன்ல. இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் கல்ட்டா கொடுங்கப்பா. பத்தல அவளுக்கு கொடுக்கறதுக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது ஒரு சொல்லு. ஏன்டா? ஏன்? இல்ல சொல்லு, சும்மா உன் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் சொல்ல. ஸ்வேதா. என்ன ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. நல்ல டேர் தான். பயப்பட தைரியமா சொல்லு. ராஜா அபி. சேஃப் ப்ளே பண்ணுவேன். நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நல்ல ஃப்ரெண்டா சொல்லு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இவங்கலாம் நல்லா இல்ல ஃப்ரெண்டே. பாருங்க அவங்கலாம் நல்லா இல்ல இல்ல. இவங்கலாம் நல்ல ஃப்ரெண்ட், இன்னும் நல்ல ஃப்ரெண்ட். இவங்கலாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் தான். யூடியூப்ல உனக்கு யார் ஃப்ரெண்ட்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கண்மணி. கண்மணி. யாராவது ஒருத்தங்க ஸ்பெசிஃபிக்கா. கண்மணி. வேற யாராவது சொல்லு. நார பயல படுத்துறாயா என்ன? அதெல்லாம் உனக்கு அவ எதுவுமே கோச்சுக்க மாட்டான்றதுக்காக வேற யாரையா சொல்லும்பியோ. வெக்கம் கட்ட பரவல. சரி ஓகே, இப்போ நீ இந்த மாதிரி பண்ணேனா இன்னும் ஆப் அடிப்பேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. ஓகே சோ டேர் என்னன்னு பாத்தீனா, ரேண்டமா ஒரு யூடியூபருக்கு வந்து அவங்களுக்கு வந்து நீ மெசேஜ் அனுப்பணும் இந்த மாதிரி. ஹே என்ன vlog எடுக்கிற நீ, தயவு செஞ்சு vlog இம்ப்ரூவ் பண்ணு. உன்னால இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா நான் சாட்டர்டே சண்டே 6 o'clock கிளாஸ் எடுக்கிறேன். வேணடா பண்ணியே தீர்ற. எனக்கு தெரியாது, இது பண்ணியே ஆகணும். ஐயோ ராமா, இர்ஃபான் கணக்குடா. நல்ல ஐடியா. இர்ஃபான் கிட்டே நீ சொல்ல வேண்டாம். நாங்கெல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போடுறவங்க. இந்த மாதிரி குவாலிட்டி கண்டென்ட் கூட என்கிட்ட வந்து கத்துக்கோன்னு. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சரி அனுப்பிச்சு. எது? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. பை தி வே ஐ அம் கீர்த்தி சுதான் போடு. ஏ மாடங்கட்ட பையில உனக்கு அறிவு இருக்கிற அறிவு. நான் வேற யாருக்காவது அனுப்புறேன். இல்ல அனுப்பு. ஹாய் என்ன ஹாய் என்ன ஓட்கா பியர் அப்படின்னா கிடையாது.
இப்ப என்னத்தை கண்டுபிட்டு அப்படி சிரிக்கிற நீ? என்னன்னு கேக்குறேன்னா, ஹே என்ன கண்டென்ட் இது, என்ன vlog இது? ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ண மாட்டேனா? இர்ஃபானோட வீடியோஸ் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். சோ வந்து அனுப்பு அமைதியா. ஏதோ வந்து அப்படியே நிஜத்தை சொல்ல போற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இன்னொரு டேர் வச்சிருக்கேன். அது இதோட கேவலமா சொல்லு இருக்கும். கேப்போம். அதெல்லாம் முடியாது. இது இல்ல அதுன்னு சொன்னேன்னா நான் அது போயிடுவேன். ப்ரோ என்ன ப்ரோ கண்டென்ட் இது? அந்த ப்ரோலாம் வேண்டாம். இப்படி ஸ்டேட்மெண்ட் தான் மதர் கௌரி கண்டுபிட்டா. அவ்வளவுதான். அடுத்து வந்து ஹலோ எவ்ரிவன், கீர்த்தி சுரேந்தர் ஒரு தீர்ப்பா அவளை பிளாக் பண்ணுங்க அப்படின்றவாரு. கோச்சுக்காதவங்கன்னா இவங்க தான். யாரு? இர்ஃபான் கோச்சுக்க மாட்டாரு. அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும். முகரே பாரு முகரே. அவ்வளவு தைரியம் இருக்குல்ல, அனுப்பு. உங்களை தான் அனுப்புறேன் உன் நம்பர்ல இருந்து. எப்படி என் நம்பர் நானு தெரியறதுக்கா? இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, கார்பெட் மாட்டியா? பை தி வே கீர்த்தி சுரேந்தர்ன்றது மறந்துட கூடாது. ஹாய்லாம் வேண்டாம். ஹே ஏய் எவ்வளவு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? தெரியும், அதனால தான் அனுப்புறேன். நாரப்பையில என்ன vlog இது? இப்படியா இருக்கும் குவாலிட்டி? ஐயோ ஐயோ. ஈவினிங் 6 PM க்கு கிளாஸ் எடுக்கிறேன். அனுப்பிச்சிரவா? இரு பை தி வே கீர்த்தி சுரேந்தர்ன்றது மறந்துட்டியே. வாய மூடுறா, நல்லா வாயில வந்துரும். கீர்த்தி ஸ்ரோதா ஏகே ஜானுன்னு போடா. சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு. அனுப்புங்கடி. அது இப்படி இந்த மாதிரி ஹலோ பாடைக்கு சொல்லியாச்சா? அதான் தான போட்டுருக்கு. டெலீட் பண்ணு. எது? அதெல்லாம் முடியாது. ஏய் ஐயோ ப்ளீஸ். டேய் ஐயா மகாபிரபு, நான் உன்னை பார்த்திருந்தாலும் பேசிட்டாலும் உன்னை திட்டினாலும் மன்னிச்சுக்கடா. கத்திட்டு இருக்கான் பாரு. என்ன தம்பி என்னாச்சு? லேஜி என்னடா நினைப்பாங்க? எப்படி அட்லீஸ்ட் ஒரு மனசு கஷ்டப்படாதா? அது அப்புறம் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் ரிப்ளை வரட்டும், அப்ப சொல்லுவோம். இது வரைக்கும் எத்தனை டேர்? ஒரு நிமிஷம் கொடுத்தா. டெலீட் பண்ண கூடாது. அவருக்கு வந்து நினைச்சிட கூடாதுல்ல என்னன்னு? இந்த மாதிரி என்ன? ஏய் ஏய் எங்க தப்பிச்சு ஓட பாக்குறேன் நீ? டைம் பண்ணாதே. ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. லா 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 லா. சோலி முடிச்சு. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. கோச்சிட்டு உன்னை பிளாக் பண்ணிட்டாரு. போச்சு. ஐயோ என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். ப்ளாக்லாம் பண்ணல. அவர் சோகமா அனுப்பிச்சிருக்காரு மெசேஜ். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. காலே விழுந்துட்டேன் நான். என்ன கொடுமை சார் இது? ஒண்ணு சொல்ல. ஓகே என்ன அனுப்பிச்சிருக்காரு? அப்பாடா. ஒரு ஸ்மைலி கூட அனுப்பல. அதுக்கு என்னப்பா? அவனே உனக்கு நான் என் போன் என்ன? ஏய் டேர் முடிஞ்சிருச்சு. எது? முடிஞ்சிருச்சு. உனக்கு தான் முடிஞ்சிருக்கு. இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. எனக்கு இன்னும் 2 இருக்கு. நான் என்னலாம் கொடுத்தேன் கொஞ்சம் சொல்லு. நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. புறாப்பி நக்கறது. புறாப்பி நக்கல. புறாக்கு கிஸ் தான் கொடுத்தேன். அதான் ரெண்டும் ஒண்ணுதான். புறாப்பி நக்கறது, முடி நல்லா இல்லைன்னு சொல்றது, இன்ஸ்டாகிராம் லைவ் போஸ்ட் சொன்னது, இப்போ மெசேஜ் 4 முடிச்சுக்கலாம். அப்ப நான் ஈவன் முடிஞ்சு. நான் எவ்வளவு சொல்லிருக்கேன்? நீ 4 சொல்லிருக்க. இல்ல எனக்கு இன்னும் முடியல. இதுக்கப்புறம் இல்ல தான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நம்ம இடத்தை காலி பண்ணிடுறது நல்லது. இன்னும் ஒரே ஒரு டேர் இருக்கு. சிக்கிட்டே தப்பவா முடியும்? உன்னோட எந்த வயசுல நீ ஃபர்ஸ்ட் டைம் இல்லங்கம்மா கேள்வி கேட்க போறாமல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஏன் மூவி பார்த்த? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஹலோ நோ அடல்ட் क्वेश्चन. ஒன்லி யுனிவர்சல் क्वेश्चन. கேர்ள் லவ் பண்ணலாம்னு மட்டும் கேப்பீங்களோ? ஆமா அது தப்பு இல்லையே. நான் ஏன் லவ் இஸ் புனிதம். சோ புனிதம் இஸ் லவ். ஏ இஸ் புனிதம். வேற கேள்வி முடியாது. கேட்டிருக்காங்க நான் உன்னை கேக்குறேன். முடியாது வேற அப்புறம் கேள்வி. நான் ரொம்ப ப்ரூட்டலா கேப்பேன். பரவாயில்ல கேளு. நீ ஏவா கேட்க கூடாது, தப்பு. எத்தனை பேர் பாக்குறாங்க? இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? யூடியூப் சயின்ஸா சேனல். கேக்கட்டா? எத்தனை வாட்டி நீ பண்ணிருக்க? கர்ம ஊராடாது. இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். கணக்கே இல்ல. எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? சும்மா சொன்னேன். இதுவும் அடல்ட் தான். முடியாது வேற क्वेश्चन கேளு. இத போடணும். நான் சும்மா சொன்னேன். சோ மீன்வைல் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். fresham.com இது வரைக்கும் செக் பண்ணல அப்படினா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சூப்பர் கலர்டு டிஷர்ட்ஸ்லாம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா ஒரு டேர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நான் தர மாட்டேன். அது என்ன டேர் நான் சொல்லிடுறேன். என்னன்னா கார்லயே நான் டிரைவ் பண்ண பாத்துட்டேன். அட மலக்குறங்க. எல்லா டேரையும் பாத்துட்டேன். எது வேணுமோ சொல்லி எல்லாமே. சரி அப்ப என்ன கொஞ்சம் கேவலமா இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். அத நான் சொல்ல மாட்டேன். நான் இத மாத்தி சொல்லி நீ அத இல்ல, சொல்லுப்பா. சும்மா சொன்னேன். எதுவுமே பார்க்கல. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்ச எனக்கு. அப்ப எப்படி ஹார்லி நீ அது மட்டும் பார்த்தேன்.
அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? நீ ரொம்ப பேசிட்ட. உங்ககிட்ட வந்து ப்ளூ கலர், பர்பிள் கலர் அந்த மாதிரி ஏதாவது பென்சில் இருக்கா? ஐப்ரோ பென்சில். much later. என்ன டேரக்டர்து ஃபெமிலிட்டா டேர் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ற நமக்கு மறந்துட்டோம். துப்பு கட்டவன இதுல ஒண்ணும் குறைச்சல. சரி, அதனால என்ன பண்றேன், நான் வேற டேர் கொடுக்குறேன். கடவுளே! என்னன்னா இந்த டேர் வந்து என்னன்னா இந்த பென்சில் இருக்குல்ல, இந்த பென்சில் வந்து இந்த கண்ணுல போட்டுக்கணும். சூப்பரா இருக்கா டேர்? நீங்க நைட் எங்க போறோம் தெரியும்ல? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம் தெரியும் தானே? ரொம்ப பெரிய ஆடு தெரியும்ல? இர்ஃபானுக்கு எனக்கு பகைய மூட்டி ஜென்மத்துக்கும் மூஞ்சிலே முழிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போறீங்க? அப்ப இதோட நீ அங்க வரணும், அவ்வளவுதான். இதோடலாம் அங்க வர முடியாது. அதான் டேரே. எப்படிடா நீ 24 நேரத்துக்கு நீ போட்டு எனக்கு எப்படிடா ஒத்துக்கும் ஸ்கின்னு? ஸ்கின்ல போடல, முடியல. பைத்தியக்கார, அதுதான் சொல்றேன். சும்மா சொன்னேன், அவ்வளவுதான். தெய்வமே! அப்படிதான் இருக்கேவோ கேம். 24 hours சொல்லவே இல்லை, நான் இது மட்டும் போட தான் சொல்லியிருக்கேன். அட பாவி சண்டாளா! சரி, நீ வந்து இத போட்டு நீ நைட் எல்லாம் வரலாம் வேண்டாம். இந்த லுக் இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கு. நீ இது வேற மேக்கப் லுக் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த போட்டோ வந்து ஸ்டோரியா போட்டு ரொம்ப சந்தோஷம். ஜாலியா போட்டு வேணா நீ. இந்த டிபி எல்லாம் பாக்கும்போது நான் தாராளமா இதெல்லாம் போஸ்ட் போடுவேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் செத்துட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஐயோ அப்படி சொல்லாத. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் இறந்துட்டேன், ஜானு டைஸ், நீ உடனே கல்யாணம் பண்ணணும்னா யாரை கல்யாணம் பண்ணுவ? ஒரு பொண்ணதான் கல்யாணம் பண்ணேன். எடி செருப்ப நாய்! பின்ன என்ன மாதிரி பண்ணையா கல்யாணம் பண்ணுவேன்? பொண்ணு நான் யாரை கல்யாணம் பண்ணுவேன்? யாரை கல்யாணம் பண்ணுவேன்? ஆக்சுவலா எல்லாரும் கியூல நிக்கிறாங்க இப்பவே. மானம் கெட்ட பல. எதுக்கு ஒண்ணு செருப்பால் அடிக்கவா? யார் ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரப்போஸ் பண்றாங்களோ அவளோ. வெக்கமா இல்ல? யாரு வந்தாலும் அப்படியே ஏன் போயிருவேன். கண்டிப்பா ஆத்துல போயிடுற மாதிரி பாஞ்சிருவேன். டெஃபினெட்லி ஒத்துக்க முடியாது இதை. அது எப்படி நீ ஒத்துக்காம இருப்பேன்? நீ क्वेश्चனுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அதுக்கு என்னப்பா? சிம்பிள் as that. கிடையாதுடா, அது அப்படி சொல்ல முடியாது. அப்புறம் ஏதாவது ஒருத்தர் பேர் சொல்லணும். அப்போ ஒண்ணு பண்ணு, நீ பேசாம டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்க கூட கல்யாணமே பண்ணி வச்சிரு. இது ரொம்ப நோண்டி ஆசையா கேக்குற மாதிரிலாம் இருக்கு. சரி, நீ என்னோட லவ் ஸ்டோரியை கேட்ட. மானங்கிட்ட பையல. அப்ப நான் பரவாயில்ல. யார பண்ணா நீயே சொல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணவா? சில்றல்ல போங்கடி. வேற யாரையா சொல்லு. உன் ஃப்ரெண்ட்ஸை விட பரவாயில்ல. ஐயோ ஐயோ. ஏதோ எதிர் வீட்டு பொண்ணு வச்சிருக்க நீ. இது என்னடா புது பொருளியா இருக்கு? மீன்ஸ் லவ் பண்ற நீ. அதெல்லாம் வேஸ்ட். அப்போ உனக்கு என்ன சமந்தா வேணுமா? கிடைச்சா ஓகே தான். பொம்பளை சோக்கு கேக்குதா போது? பொம்பளை சோக்கு. ஆக்சுவலா நானே இல்ல 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 நான் சொல்றேன் உன்கிட்ட. நான் இப்படி கேக்கும்போது இல்ல கல்யாணம் பண்ண மாட்டேன்னு நீ சொல்லல. நீலாம் எனக்கு சோத்துல விஷம் வைக்க கூட தயாரா இருக்க. சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். போறேன் போலீஸ் ஸ்டேஷன். பொத்திட்டு கேளு. நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, ஆக்சுவலா நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னன்னா நீ செத்த உடனே நானே உனக்கு பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு நானும் செத்து போயிருவேன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் இல்லையா? அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஏன் அறிவிட்ட பையல கிறுக்கு மெண்டல் பையல நீங்களா? ஓ நீ என்ன நைஸா என்ன வாழ்க்கை பூரா ஏமாத்துறான். லிப்ஸ்டிக் ஆயிடுச்சுடா. சட்டை வாங்கி கொடு. இந்த சாமி தொட்டு கும்பிடு. நக்கு. நீ எனக்கு கொடுக்க வேண்டிய டாஸ்க் முடிஞ்சு. The last but not the least. நான் உனக்கு கொடுக்க வேண்டிய டாஸ்க் இருக்கு. I look absolutely gorgeous. ரொம்ப வாசிக்காத. நான் நிறைய டேர் வச்சிருக்கேன். பட் அது எல்லாமே நான் ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணி வைக்கிறேன். மூஞ்சி மோரையும் பாரு. சொல்லு கேப்போம். மாடியில போயிட்டு அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க? பேசியா? நீ நிக்கணும். நான் உன் மேல தண்ணி ஊத்துவேன். முடியாது, குளிருது. சும்மா எது சொன்னாலும் முடியாது சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். அப்போ சாப்பிடணும்னு சொன்னாலும் முடியாதுன்றவேன். மண்டே உடைச்சிருவேன். சாதா வாட்டர்ல ஐஸ் வாட்டர். ஃப்ரீஸான கட்டிலாம் போட்டு வாய்ப்பில்லை ராஜா. ஓகே, உங்க எல்லாரும் அடுத்த வீடியோல பாருங்க என்ன என்னெல்லாம் பண்ணிருக்கோம். ஓ உசுரு ஏன் கேளுதாட்டியே? ஐப்ரோ வச்ச மகாராணி. கடைசியா ஒரே ஒரு டேர் சொன்னாங்க. அது மட்டும் நான் சொல்றேன். அது கண்டிப்பா ஒரு நாள் முடியும். அது நான் கடைசியில சொல்றேன். சோ மறக்காம வீடியோ வந்து லாஸ்ட் எண்ட் டிப் வரைக்கும் போய் பாருங்க. பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. We have ஐஸ் கட்டிஸ் எல்லாத்தையுமே நான் இப்பதான் போட்டு வச்சேன். வா ஃப்ரீஸ் ஆயிருக்கு இது. மண்டே உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கேடா. ரொம்ப குஷியோ? கிட்ட வராத கேவலமா இருக்கு. இமோஷனல் டேமேஜ். இரு ஜட்டிலாம் போட்டுருக்கேன் குண்டு. ஜட்டி பின்ன எப்பவுமே போட மாட்டியா? திரும்ப போட மாட்டேன். மானம் கெட்ட பல. இது அது இல்ல. தாத்தா தெரிகிறது. தாத்தா தெரிகிறது. தாத்தா தெரிகிறது. வயித்துல விரட்டி சாக போறோம். புள்ளரிக்குது வேணாம் குளிருது. குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? இந்த டேர் சொன்னவன் நல்லா இருடா. குளுகுளுன்னு இருக்கு மாப்ள. உனக்கு கண்டிப்பா ஜலதோஷம் பிடிக்கும்டா.
கை கால்லாம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, வந்து காப்பாத்து. நாய் குட்டி போட்ட மாதிரிலாம் நடக்காதீங்க. ஓகே பாய். போய் நீங்க ட்ரூத் பாருங்க. ஓகே, ஸோ வந்து ட்ரூத் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஃபன்னா, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நான் வந்து ட்ரூத்தை மட்டும் தான் சொன்னேன். போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. இவ தான் வந்து ட்ரூத் கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் சொன்னான். ஸோ ஐயோ மாத்தி சொல்றேன். இவ நிறைய ட்ரூத் சொன்னா, நான் வந்து நிறைய சரி பாவமா இருக்காளே அப்படின்றதுக்காக ஒரு சில ட்ரூத் எல்லாம் சொன்னேன். ஐயோ இதுவும் தப்பா இருக்கே. சரி ஓகே, அதான் ட்ரூத் அண்ட் டேர் வந்து செம ஜாலியா போயிட்டு இருக்கு. ஸோ ட்ரூத் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ டேர் வந்து இதுக்கப்புறம் தான் நாங்க எடுக்க போறோம். பட் நீங்க வந்து முன்னாடியே பார்த்திருப்பீங்க. ஸோ அது எவ்வளவு ஃபன்னா இருந்தது, எவ்வளவு ஜாலியா இருந்தது அப்படின்ற எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ உங்க எல்லாருமே சீக்கிரமா நாங்க அடுத்த வீடியோல பாக்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க நல்லாவே ஃபன் பண்ணுவோம். உங்க எல்லாருமே நாங்க அடுத்த வீடியோல பாக்குறோம். Bye from Ram and Janu. Bye. குண்டு லாஸ்டா டேர் சொல்றேன்னு சொன்னேன்ல, அது என்ன டேர்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு சேர்ந்து டேர் தான். ஐயோ ஜாலி 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 ஜாலி. நீ வந்து அம்மா ஆகணும், நீ பிரெக்னன்ட் ஆகணும். போலாம். ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. இதெல்லாம் டேரா கொடுப்பீங்க? அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா.